मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पक्षे मातिभिर्यजत्राः स्थिरैर्निरङ्गैश्चक्षुमास्मस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातुः। ओम शांति शांति शांति। இன்னைக்கு ராமபூர்வதாபினி உபனிஷத்தில் 5வது மந்திரம் நேற்று ஸ்டார்ட் பண்ணோம், அதை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அதில் தியானேன வைராக்கியம்னுங்கிற வார்த்தையை ஆரம்பித்தோம். வைராக்கியம் வரல வைராக்கியம் வரலன்னு முமுட்சுக்களுக்கெல்லாம் முமுட்சு வந்துடும். முமுட்சு வந்து புண்ணியம் தலை தூக்கும் போது முமுட்சு வந்துடும். தான தர்மம், உழவார்ப்பணி, திருப்பணி, பரோபகார்த்தம், குரு சேவா, இதனால் முமுட்சு வந்துடும். இறைவனை நமக்கு மேலே ஒரு உயர்ந்த சக்தி இருக்குது, அதை அடையணும், அதை அறியணும்னு எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது. கடவுளை அறியணும், ஒரு அதிசயமான விஷயமாச்சே, அதை நம்ம அறியணும் இல்லை அடையணுங்கிற எண்ணம் 90% மக்களுக்கு வரதில்லை. ஏன்னா அவனு நிற்கவே நேரம் இல்லை, அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பசிக்குது, ஒரு காரில் போயிட்டுருக்காங்க, பசிக்குது, ஹோட்டலுக்கு நிறுத்த முடியல. ஏன்? வேகமாக போயிட்டே இருக்கான். இதில் நிறுத்தலாம் அப்படி பண்ண எப்படி பசி அடங்கும்? அந்த மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுறது பிஸியாக இருக்கிறேங்கிறான், அலையிறத பிஸியாக இருக்கிறேங்கிறான். பொய்யை நிறைய சேர்த்து, பொருள் சேர்க்குறதுல நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அதான் பிஸிங்கிறான், அதுதான் ஆனந்தங்கிறான். ஆனந்தமாக அது? அப்போ ஏன் பயப்படுற? அப்போ ஏன் பதட்டப்படுற? சுய வெறுப்பு வருது, சுய மறுப்பு வருது, உண்மையில சந்தேகம் வருது. ஏன் அதெல்லாம் நடக்குது? ஸோ இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதுதான் விழிப்பு நிலை இல்லைன்னு சொல்கிறது. இந்த விழிப்பு நிலையை பற்றி தான் இந்த வைராக்கியம் பேசுது. தியானேன்னு வைராக்கியம் என்ன நடக்குதுங்கிறத நீ உன்னுடைய உடம்புல இருந்தோ மனசில் இருந்தோ பார்த்தா தெரியாது. புத்தியையும் கடக்கணும், நீ காரணத்தையும் கடக்கணும். சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த சூக்ஷ்ம உடம்பை கடந்து நின்று பார்த்தா தான் நீ என்ன பண்ணுறங்கிறது உனக்கு தெரியும். எல்லாமே ஒரு ஜோஸில் பண்ணால், ஒரே வேகத்தில் பண்ணால் எது புரியும்? என்னமோ இது மாதிரி இந்த பேட்மிண்டன் விளையாடுவாங்கல்ல, இங்கேருந்து அடித்தா அங்கேருந்து அடித்தா இங்கேருந்து அடித்தா வந்தவுடனே வேகமாக அடித்து திருப்பி விட்டுறது. அப்படி தான் அடிச்சுக்கிட்டு கிடக்கானுங்களே தவிர என்ன நடக்குதுன்னு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்து வாழ்க்கையை செயல்படுத்தலை. அதனால் அவன் லைஃப் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கடைசி வரைக்குமே அவனுக்கு புரியாமலே செத்து போகிறான். ஆனால் இடையில நல்ல காரியம் பண்ணணும், சத்காரியம் பண்ணணும்னு நினைக்கும்போது, புண்ணியம் தலைப்பு தூக்கும்போது, நல்லவங்களுடைய வாக்கு உங்களை தொடும்போது, அப்போ அவன் கொஞ்சம் சிந்திக்கிறான், உற்று நோக்கிறான். எது சரி எது தப்புங்கிறத விட எது மேலானது எது கீழானது, எது நிரந்தரம் எது நிலையானது எது நிலையற்றது, தாற்காலிகம், இதெல்லாம் க்ளீனாக தெரியுது. அந்த நிலை இருக்கு இல்லையா, அது எப்போ நடக்குது? உற்று கவனிச்சாதான் நடக்கும். நீங்கள் சம்சாரத்தை உற்று கவனித்தாலும் சரி, இல்லை ஒன்றே விட்டுன்னு. இப்போ இறைவனை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதில் கூட கொஞ்சம் நியாயம் இருக்கு. உன்னை பற்றியே உனக்கு ஒன்றுமே தெரியலையே,
நீ ஒன்று என்ன சொல்லி வளர்க்குறாங்க, நீ ஒரு அல்பம், ஒரு லிமிட்டட், நீ மனம்னா இப்படி தான் இருக்கும், குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், துக்கம், பயம், கவலை, கலப்பம், நோய் நொடி இப்படி தான் இருக்கும்னு. அது என்னது அது? அது என்னது அது? அப்படி சொல்கிறது என்ன அர்த்தம் அதுக்கு? மனுஷன்னா அவன் வந்து குடும்பம்னா மனுஷன்னா இப்படி தானே ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. அதை தானே நீங்கள் நம்புகிறீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இறைவனை பற்றி தெரியாது, பரவாயில்ல, அவர் எங்கேயோ இருக்கார், கண்ணுக்கு தெரியல, ரைட்டு. உங்களை நீங்கள் பார்க்குறீங்களா டெய்லி கண்ணாடியில்? உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள். தொழில் பண்ணுறேன், ஒரு நீங்கள் படித்த படிப்பை சொல்லுவீங்க, இல்லை தொழிலை சொல்லுவீங்க. வேறு என்ன சொல்ல முடியும் உங்களை பற்றி? நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. இதை விட என்ன அபத்தம் இருக்குது? ஜகத்தை பற்றி நல்லா தெரியுது. எங்கெங்கே எது இருக்குது, எந்தெந்த பொருள் எங்கே விற்கிது, எங்கே வாங்கி என்ன சாப்பிட்லாம், எந்த கடையில் எதை வாங்கலாம், எது சீப்பாக கிடைக்கும், எது குவாலிட்டியாக கிடைக்கும், அதெல்லாம் தெரியுது. ஒன்றை பற்றியும் தெரியல, இறைவனை பற்றியும் தெரியல. ஒன்றை தேடி இருந்தாலும் அர்த்தமாக இருக்கும், இறைவனை தேடி இருந்தாலும் அர்த்தமாக இருக்கும். உன்னை பற்றி நீ மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது, இறைவனை பற்றி நீ மற்றவங்கள்ட்ட கேட்கலாம். அந்த மற்றவங்கள்ட்ட இறைவனை பற்றி கேட்குறல்ல, அவங்க தான் குரு. உன்னை பற்றி உனக்கு தெரியாத நிலையில் உன்னை பற்றி உனக்கு சொல்கிறது யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஏன்னா யாருக்கும் தெரியல, தெரிஞ்சவன் சொல்ல மாட்டான், சொன்னாலே நீ கேட்க மாட்ட. இப்போ என்னதையா விளைவுனா புண்ணியம் பண்ணு, சத்காரியத்தை பண்ணிக்கிட்டே வா. அது ஒன்றும் இல்லை, ஒரு கதவை திறந்துடும். அந்த கதவு திறக்கிறதுக்கு தான் குரு வராங்க. உற்று கவனிக்கிற, அப்போ தான் நீ திறக்கணும்னு நினைக்கிற. நீ நினைக்காம எப்படி செயலுக்கு வரும்? நீ உற்று கவனிக்கிற. அந்த உற்று கவனிக்கிறது தான் தியானேன்னு வைராக்கியம். இது 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 நிலையற்றது, இது பின்னாடி போனால் இது. அது மாதிரி எத்தனை விஷயத்தில் போயிட்டு திரும்பி வர. ட்ரையலில் என்னது, ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்கிறான். அப்புறம் வந்து பி பாசிட்டிவ்ங்கிறான். பி பாசிட்டிவ்னா என்னது? பிரவൃத்தின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்பி அது பின்னாடி போங்கிறான். பி பாசிட்டிவ்னா இறைவன் இடத்துல அவன் இருக்க போகிறான். அவன் பார்க்குற இடத்துல எல்லாத்துலேயும் பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ் நம்பிக்கை. எது பின்னாடி போகிற நீ? உனக்கு குறிக்கோள் என்ன? பி பாசிட்டிவ், ரைட்டு. நீ குறிக்கோள் என்ன? பொய் பின்னாடி, பொய்யை டார்கெட் பின்னாடி அது பின்னாடியே போ அப்படின்னு அர்த்தம். அதுதான் ட்ரையல் அண்ட் எரர். நீ உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா இது பாசிட்டிவாக இருந்தது தப்பு. இந்த சம்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பி நெகட்டிவ் தான் கரெக்டு. அதான் நிவர்த்தி மார்க்கம்னு பேர். சொல்கிறது புரியுதா? உங்களை பிரவൃத்தி பண்ணுறதுக்கு தான் எல்லா சக்திகளும் வேலை செய்யுது. பிரவൃத்தினா என்னது? இந்த பொய் பின்னாடியே போ, பொய் பின்னாடியே அலை, பொய் பின்னாடியே தெருவா சுற்றுங்கிறது தான் என்னது? பி பாசிட்டிவ். நீ என்ன, உன் டார்கெட்டு இறைவனாக இருந்தால் பி பாசிட்டிவ், ஓகே. உன் டார்கெட்டு பொய்யை நோக்கினா அதை பொய்யில் நீ நல்லா போன்னு சொல்கிறான், அது ரைட்டா? முதல்ல அது பொய்யன்னு அவனுக்கு தெரியுமா அவன் போகிற டார்கெட்டு? அப்போ கண்ணை திறந்து தூங்குறானா இல்லையா? யார் சொல்லுவா இது பொய் இது உண்மைன்னு? குரு ஒண்டி தான் சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்கிறதில்ல. நீ குருவை தேடி போனால் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அது முருகன் மாதிரி கருணை இருந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு முயற்சி பண்ணுறாருல, அது ரொம்ப. அதனால் முருகன் கருணைன்னு சொல்கிறது. யார் சொல்லி தருவா? நீ தேடினா தான் புரியும். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கறதுனால தானே அதோடைய இன்பம் அதுக்கு கிடைக்கல. அதுங்க கஷ்டப்பட்டு அந்த பொருளை அடைஞ்சிச்சுன்னா அது இன்பமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக கொடுக்கறதுனால அது இன்பம்னே அதுக்கு தெரியல. புரியுதா? அது நேற்று சொன்னேன், முந்தானால சொன்னேன். அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக பொய் பின்னாடியே போகிறோங்கிறத உனக்கு தெரியலல்ல. அப்போ தூக்கத்தில் தானே இருக்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றையாவது உற்று கவனிக்கணும். ஒன்றை உற்று கவனிக்கணும், இல்லை இறைவனை உற்று கவனிக்கணும், இல்லை சம்சாரத்தை உற்று கவனிக்கணும். உலகத்தை எந்த இடத்துலையும் உற்று கவனிக்கிற நீ போய்கிட்டே இருக்க. ஆமாம். அப்புறம் என்ன உனக்கு? நீயா இருக்கியா? அதுவும் இல்லை. நீ எப்படியா இருந்து தொலை. நீயா இருக்கியா? அதுவும் இல்லை. நீ எங்கே இருக்க? பொய்யில் இருக்க. பொழுது அன்றைக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தில் இருக்க, இல்லை சூழ உடம்புல இருக்க. அகத்தில் இருக்கியா? அகத்தில் இருந்தால் தான் விழிப்பு நிலையில் பேர். அகம்னா என்னது? கான்சியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உயிர்னு சொல்கிறோம் இல்லையா.
துரியம்னு சொல்லலாம். அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ உள்ளே போகணும். எங்கே போகணும்? துரியத்துக்கு போகணும். அகத்தில் இருக்கணும். புறத்தில் இருக்கிற நீ எப்போதும் எங்கே இருக்க? எப்போதும் புறத்தில் இருக்க. எத்தனை வருஷமாக? எல்லா ஜென்மாலையும் புறத்தில் தான் இருக்க. அது மனமாக இருக்கும், இல்லை புத்தியாக இருக்கும், இல்லை சித்தமாக இருக்கும், இல்லை அகங்காரமாக இருக்கும், இல்லை வாசனையாக இருக்கும், இல்லை உடம்பாக இருக்கும், கையாக இருக்கும், காலாக இருக்கும், கண்ணாக இருக்கும், மூக்காக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அது பின்னாடியே அப்போ 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 நீ உனக்கு அகத்துலேயும் இல்லை, விழிப்பு நிலையிலையும் இல்லை. அப்போ எப்படி வைராக்கியம்? வைராக்கியம்னா என்னையா? இது 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 சரி, இது தப்பு, இது இது உயர்வானது, இது தவறானது. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாமோ அந்த ஒன்றை அறிஞ்சால் எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு எனக்கு நேரமே இல்லைங்கிற. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாமோ, எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடையலாமோ அதுக்கு உனக்கு நேரம் இல்லைங்கிற. ஒன்று அடையிறதுக்கு நேரம் இல்லைங்கிற. ஆனால் 1 கோடி விஷயங்களுக்கு பின்னாடி அலையிற. அதுக்கு எப்படி உனக்கு நேரம் இருக்கு? விஷயம் புரியுதில்ல? அதான் தூங்குறேங்கிறது. விழிப்பு நிலை, விழிப்பு உணர்வுன்னு சொல்கிறாங்களே, விழிச்சிக்க மாட்டுறாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த மந்திரம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது அதை பேசுகிறதுக்கு. புரியுதா? அப்போ அகத்தில் இருக்கிறது தான் விழிப்பு நிலை. அகம்னா என்னது? நீ உன்னுடைய சொரூபத்தில் நிற்கிறது தான் கான்சியஸ். அதான் கான்சியஸாக அன்கான்சியஸாக. அன்கான்சியஸ்னால் மயக்கம், கான்சியஸ்னால் விழிப்பு நிலை. புரியுதா? இப்போ நீ எப்போ எண்ணத்தில் இருக்க? கான்சியஸில் இல்லை. நீ சகசிராரத்துலேருந்து கீழே இறங்கிட்ட. நெற்றிலையும் இல்லை, புருவமத்திலையும் இல்லை, விசுத்திலையும் இல்லை, ஹிருதயத்துலேயும் இல்லை. எங்கே போயிட்ட? நாபியில் இருக்க. அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் இருக்க. அதுதான் எனக்கு இருப்பிடம், ஸ்வ அதிஷ்டானம். என்னுடைய இருப்பிடம் நாவி தான். அதுக்கு கீழே தான் போகம், சாப்பாடு, தூக்கத்தில், ஆடு மாடு வாழ்க்கை, ஆகார விகாரம், மைத்துனம், பயம், மரணத்தில் இருக்க. இது எது உண்மை? எது உண்மை? புருவமத்திய. அட்லீஸ்ட் புருவமத்தியை பற்றி எவ்வளோதோ பேசலாம். முதல்ல ஹிருதயத்துக்கு வரணுமே. அப்போ கோயிலுக்கும் வரமாட்டேன், கோயில் காரியங்களில் ஈடுபட மாட்டேன், சாட்சி ஸ்வரூபமாக இருக்கேன்னு எப்போ பார்த்தாலும் என்னவா இருக்க? வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. 750 பேர் 1000 பேர் இப்போ குரூப்பில் இருக்காங்க. 1000 பேர் கிட்டத்தட்ட குரூப்பில் இருக்காங்க. 3 குரூப்லேயும் எத்தனை பேர் இதை கேட்குறான்? எத்தனை பேர் கோயிலுக்கு வரான்? எத்தனை பேர் உற்சவத்தில் கலந்துக்கிறான்? எத்தனை பேர் சாமிக்கு தோல் கொடுக்குறான்? எத்தனை பேர் உழவார பணி பண்ணுறான்? அன்னதானத்தில் கலந்துக்கிறான்? பூஜைக்கு வரான்? ஒரு என்ன பண்ணுறான்? அவன் என்னவோ பண்ணிகிட்டு இருக்கான். அது விளைவு என்ன? 0. 0வை நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு என்கிட்ட நிறையா 0 இருக்குது பார்த்தியா? பீரோ ஃபுல்லாக 0. பீரோ ஃபுல்லாக 0. பஞ்சு டைலாக் எழுதிங்க. பீரோ ஃபுல்லாக 0. இது தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிறாரு. பீரோ ஃபுல்லாக 0வை சேர்க்கறதுக்கு இவர் பண்ணுற முயற்சியெல்லாம் ஹீரோயிசம். ஹீரோயிசம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோயிசம், இல்லைன்னா பீரோயிசம் தான் போங்க. அதனால் இந்த தியானேன்னு வைராக்கியம் உற்று கவனிச்சாதான், நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீ எங்கே போகணுன்னு தெரியும். இப்போ நீ எங்கே இருக்கேனே உனக்கே தெரியல. இப்போ நீ எப்போதும் தெருவில் தான் நிற்கிற, தூங்குகிற டயத்தை தவிர. அப்போயும் தூக்கத்தில் என்னது? தூக்கத்துலேயும் மயக்கத்தில் இருக்க. கண்ணை விழிச்சோடனே ஓடுற, பையத்துக்கிட்டு ஓடுற. இங்கே பையன் எங்கே வச்சேன்னு கேட்குற. நீ தான் வச்ச நைட்டு. கண்ணாடி எங்கே வச்சேன்னு தேடுற. என்ன சொல்கிறது? அதனால் தியானேன்னு வைராக்கியம். நீ உற்று கவனிச்சா, கவனின்னு தான் சொல்லுது. நீ அதை செய் இதை செய்யன்னு சொல்லலை, கவனிங்குது. நீ என்ன பண்ணுற? அப்போ நான் இங்கே இருக்கேன், தெருவில் நிற்கிறேன்னா உள்ளே வா. உன்னுடைய உனக்குன்னு ஒரு சீட் இருக்குது, அதான் சத்து. விழிப்பு நிலையில் நான் இருக்கேன்னு எப்படி தெரியும்னா, அன்பு ஸ்வரூபமாக இருப்பேன், கருணை ஸ்வரூபமாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். உன்னை சார்ந்து இருக்கிறவங்களும் அமைதியும் ஆனந்தமும்
அன்பும் நிறைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி எத்தனை குடும்பம் இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுதில்ல? பொழுது அன்னைக்கும் போய் பின்னாடி அதில் வர எழுத்து வீட்டுக்காரையும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன, எவன் என்ன நினச்சா என்ன, எவன் என்ன நினச்சா என்ன, இங்கே என்ன ஆக போகுது கேட்குறேன். நீ நோய் வந்தால் நீ தான் அவதிப்பட போகிற, நீ முக்கிய அடைஞ்சனா நீ தான் விடுதலை அடைய போகிற. செத்து போனால் ஒன்றை தான் புதைக்க போகிறான், அவன் செத்து போனால் அவனை போட்டு புதைக்க போகிறான், இல்லை எரிக்க போகிறான். இல்லைன்னா அவன் என்ன நினைக்கிறது, இவன் என்ன நினைக்கிறது? இது எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயும் போய் வெக்கம், மானம், சூடு, சொன்னதெல்லாம் கண்ணில் காட்ட பார்க்கலாம். இதெல்லாம் கண்ணில் காட்டு வெக்கம், மானம், சூடு, சொன்ன சொல்கிறீங்கல்ல, அதுக்கே சாவுறீங்கல்ல. பொய்யான வரட்டு கௌரவம்னு சொல்லுவாங்க. அதுக்கே சாவுறீங்கல்ல. கண்ணில் காட்ட முடியுமா? பார்த்துறீங்களா நீங்கள்? அப்புறம் அது பின்னாடி அதுக்கு அதான் மோகம்னு பேர். கீழான பொருளுக்கே அது கீழான பொருள், அது ஒன்றுமே, அது இமேஜின்னு நீயே சொல்கிற. அது ஒரு தோற்றம், அது ஒரு நிழல். அது பின்னாடி தொங்குற பிடிச்சிக்கிட்டு அதுக்கு உயிரை விடுற. கடவுள் வந்தால் கூட ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கடவுளை ஓரம் கட்டி தூக்கி போட்டுறான். என்ன அப்படி சொல்லிட்டான், நான் இந்த கோயிலில் தொண்டு செய்ய மாட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான் கடவுள். புரியுதா? அதனால் உற்று கவனி, நீ என்ன பண்ணுறங்க, உன் சித்தத்தை பாரு, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னுடைய எண்ணங்கள் வருதில்ல, அது என்னென்ன செய்யுதுன்னு உற்று கவனித்தா நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். உன் பேச்சை தான் அது கேட்கணும். இப்போ ஒரு குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து போகிறீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு குதிரை உங்கள் வசப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு குதிரை போகும். குதிரை தாறுமாறாக ஓடுது, நீ அது மேலே உட்காந்துருக்க. இப்போ மனம் அப்படி தான் ஓடின்னு இருக்கு எல்லாருக்கும். இதெல்லாம் பற்றி எனக்கு இந்த லௌகிகம் பேசுகிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. 1% கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சொன்னால் தான் இவங்களுக்கு புரியும். நீ என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அதை நீ பெரிய ப்ரெஸ்டீஜ் வாழ்க்கை வாழ்றிய. மாட மாளிகை கூட கோபுரங்கிற மாதிரி. உன்னை புதைச்சா உன்னுடைய நகையெல்லாம் கூடையே போட்டு புதைக்க போகிறாங்களா என்ன? இல்லை, அதுக்கே உயிரை விட்ற. நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுது. நகை இருந்தால் தான் வாழ்க்கையா? பங்களா இருந்தால் தான் வாழ்க்கையா? சொல்லு. சரி, உழைச்சி சம்பாதிச்சாது வாங்குறியா, கடன் வாங்கி வாங்குற? உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது? உன் ரத்தத்தை அவன் உறிஞ்சிடுவான். அது ஒரு பெரிய திட்டம் போட்டு நடக்குது. மீட்டிங் போட்டு கடன்காரன் ஆக்குறது எப்படி? இப்போ எவ்வளோ காலங்க, எனக்கு மட்டும் 1300 கால் வந்திருக்கு. எல்லாம் வேஸ்ட்டு. எப்படியோ வரான், இப்படியோ வரான் லைனில். ட்ரூ காலரை வச்சு அது ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க, அவனுக்கு தான் பெரிய பாராட்டு போகணும். அதனால் தியானேன்னு வைராக்கியம். தியானம் பண்ண சத்துவகுணத்துக்கு போகிறது தான் தியானம். ஏகாந்தத்துக்கு போனால் தான் நீ உற்று கவனிப்ப. நீ ஓடுறதை நிறுத்தி ஃப்ரீக்குவன்சி 0க்கு வந்தாலே விழிப்பு நிலை தான். இப்போ 140, 240, 380 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடிக்கிட்டு இருக்கல்ல, நீ 0 பண்ண வண்டியை நிறுத்தினா தான் உனக்கு விழிப்புணர்வு வரும். ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சாதான் நீ என்ன பண்ணுறன்னு தெரியும். வேகமாக போனால் என்னப்பா தெரியும்? ஃப்ரீக்குவன்சியை குறைக்கிறது 0க்கு போகிறது தான் துரியத்துக்கு போகிறது. துரிய நிலை தான் அகம். இப்போ நீ எங்கே இருக்க? அகங்காரத்தில் நிற்கிற. அது உனக்கு தெரியுமானா அது உனக்கு தெரியாது. அப்புறம் ஸ்வஸ்ய பூஜனாத் ஐஸ்வர்யம். தன்னை பூஜிக்க, தன்னுடைய டேலண்ட்டை பூஜிக்க ஐஸ்வர்யம். எப்படி வேணாலும் அர்த்தம் கொள்ளலாம் அதுக்கு. தத்தா ராத்தியஸ்ய ராமாக்கியா புவி. அவர் கொடுக்கறதுனால, ஃபேவரை கொடுக்கறதுனால, கிரேஸ் ஆஃப் ஃபேவர்னு சொல்லுவாங்க. இறைவன் உனக்கு என்ன நீ கேட்குறியோ அதை கொடுத்தா கிரேஸ்ன்னு பேர். எது உனக்கு ஃபேவரோ அதை பண்ணினாருன்னா அது கிரேஸ்ன்னு பேர். அப்படி கொடுக்கறதுனால அவரை ராமன்னு சொல்கிறாங்க. இந்த ராமங்கிற வார்த்தையை இந்த சகுனமாக நினைக்காதீங்க, புரியுதா? ராமன்கிற வார்த்தைக்கு பிரம்மம்னு நினச்சிங்க. அதை மந்திரமாக சொன்னால் ஓங்காரம்னு நினச்சிங்க, புரியுதா? ஒன்று தான் எல்லாம் பிரிஞ்சிருக்கு, அது தெரியும்ல. ஏன்னா இடையில இது மாதிரிலாம் பண்ணி குலைச்சி கலப்பி துவைதத்தை உண்டு பண்ணி சட்ட விதிமுறைகள்லாம் மீறி உபநிஷத்தையும் மீறி அதுக்கு மேலே போகிறாங்க சில பேர். அதுக்கு சொல்கிறேன்.
ஒன்றில் நில்லுங்க. பிரம்மா ஓங்காரம் முடிஞ்சு போச்சு. சாம்பவி முத்ரா ஏகாந்தம். ததா ராத்யஸ்ய ராமாக்கிய புவி. கொடுப்பதனால, கிரேஸ் பண்ணுறதுனால, நம்ம கேட்டதெல்லாம் பிரம்மம் கொடுக்கறதுனால அவரை ராமம்னு சொல்கிறோம். தத்துவத்தக ரமந்தே யோகினா. உண்மையில் என்ன பார்த்தோம்னா எதுக்கு ராமன்னு சொன்னால், யோகினா ரமந்தே, சித்தான இருக்கக்கூடிய யோகிகள் சத்தான பொருளோடு ரமிக்கிறாங்க. ரமிக்கிறாங்கன்னு அதை லயிக்கிறாங்க. யோகினோ ரமந்தே, அதனால ராமன். அவருடைய ஆற்றல் அனந்தே நித்தியானந்தே. ஸ்வரூபம், சத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? எல்லையற்றது, நித்தியானந்தமானது. நீ எப்படி இருக்க? எல்லையற்ற லெவல்லையா இருக்க? இல்லை. சரி, ஆனந்தமாக இருக்கியா? அது நித்தியானந்தம், எப்போதும் ஆனந்தம். சதாசிவம்னு சொல்கிற மாதிரி எப்போதும் ஆனந்தமாக இருக்கணும். நித்தியானந்தே சிதாத்மனி, எல்லா சித்துக்கும் ஆத்மாவாக இருக்க. சித்துனா ஆத்மா தான். சைத்தன்யங்கிறது தானே சித்து. உடம்பு எடுத்தால் சித்து, உடம்பு எடுக்கலைன்னா சத்து. உடம்பு எடுக்காதது ஒன்று தான். உடம்பு எடுக்காதது 100 இருக்கா? உடம்பு எடுக்கிறதுனால தான் இத்தனை. அது புரியுதா? இங்கேயே அத்வைதம் முடிஞ்சு போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். இது அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை. இது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் வடிவம் எடுத்தாதான் துவைத்தம். வடிவம் எடுக்கலைன்னா எத்தனை சொல்லுவீங்க? ஒன்று தான் இருக்குது. வடிவமே இல்லை. எத்தனை இருக்குது? 1000 இருக்கா? லட்சம் இருக்கா? ஒன்று தான் இருக்குது. வடிவம் வந்தால் தான் ஆண் பெண், கருப்பு சிகப்பு வெள்ளை பச்சை எல்லாம். புரியுதா? அதனால் நாம் ஞானத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தோம், பக்தியை கடக்கிறோம். ஹிருதயம் எல்லாத்துக்கும் ஒரு நிலை இருக்குல்ல. ஹிருதயம் வரைக்கும் உன்னை பக்தி தான் அழைச்சிட்டு வருது. அநாகத்தம் வரைக்கும் அழைச்சிட்டு வருது பக்தி தான். அநாகத்துலேருந்து நீ விசுத்தி கடக்கணும். விசுத்தியில் ஒரு உபதேசம் பண்ணுறாரு குரு. இங்கே ஆணவம் இருக்குது, கர்மா இருக்குது, மாயை இருக்குப்பான்னு உனக்கு உணர்த்துறாருல. அப்போ தான் நீ கடக்க முடியும். இல்லைன்னா அறியாமலேயே மூழ்கி கிடந்தீங்கன்னா எப்படி கை தூக்கி விடுவார்? அப்புறமா தான் நீ பூர்வமத்திக்கு போனால் தான் நீ சைத்தன்யம் சித்துங்கிறது தெரியும், நீ யாருன்னு தெரியும், அகம்பரமாஸ்மிங்கிறத உணர்ற. அங்கே தான் பூர்வமத்தி தான் காசி சேத்திரம்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. எதுக்கு அதை முக்தி சேத்திரம்? இந்த வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னின்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த பூர்வமத்திக்கு வந்தவன் கன்ஃபார்மாக அவன் முக்தி நிலையை தொட்டுட்டான்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சூக்ஷ்மம். இதை தான் பகவத்கீதையில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நகுலன் சகாதேவன், நகுலன் வலது கண்ணு சூரியன், சகாதேவன் இடது கண்ணு, யுதிஷ்டர் அக்னி நெற்றிக்கண்ணு. யுதிஷ்டர் அப்படின்ன வார்த்தை தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தை. அது யுதிஷ்டர்னா யுத்தத்தில் சிரமாக நின்று ஜெயித்தவன், சாதனையில் முமுட்சுவாக இருந்து சிரமாக நின்று குருவோட ஜெயித்தவன். அந்த நிலை இருக்குல்ல, அந்த பூர்வமத்திய நிலை இருக்குல்ல, அது அனந்த 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 ஜெயம், அனந்த விஜயம். அந்த பூர்வமத்திக்கு போனவனுக்கு தான் வெற்றி மேலே வெற்றின்னு சொல்கிறாங்க இல்லையா? வெற்றி மேலே அனந்த விஜயம். இந்த வார்த்தை எழுதிங்க, அனந்த விஜயம்னு நினைக்கிறேன். அனந்த விஜயம், அனந்த ஜெயம். இந்த பூர்வமத்திக்கு போகிறது தான் விழிப்பு நிலை, அனந்த ஜெயம். அனந்த ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. யாருக்கே? யார் புண்ணியம் செய்தானோ, யார் குருவை பிடிச்சானோ, யார் ஆணவம் கர்ம மாயை கடக்கிறானோ குருவோட, யார் பூர்வமத்திக்கு வந்தானோ அவன் யுதிஷ்டர்னு பேர். அவனுக்கு யுத்தத்தில் நின்று ஜெயித்தவன் அர்த்தம். யுத்தி ஸ்திர, புரியுதா? யுத்தத்தில் நின்று ஜெயித்தவன். எப்படி? அனந்த ஜெயம். பகவத்கீதையில் இருக்கு. அந்த வார்த்தையை எழுதிங்க, அனந்த ஜெயம் எழுதிங்க. அப்போ பூர்வமத்தி தான் காசி, பூர்வமத்தி தான் முக்தி ஸ்தேத்திரம், பூர்வமத்தி தான் அகம் பிரம்மாஸ்மி நிலை, பூர்வமத்தி தான் துரியம்.
4வது நிலை சொல்கிறோம் இல்லையா, நாபி 1, நாபி அகரம், ஹிருதயம் உகரம், புரோமத்தி மகரம். புரியுதா? ஸ்தானம் சொன்னீங்கன்னா ஸ்தூலம் இது ஆமாம், ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் துரியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நாபி மூலாதாரம், நாபி ஹிருதயம் பூர்வமத்தி. துரியாதித்தத்தை சகசிரார்த்தம் சொல்லுது. பொதுவாகவே புருவமத்தி இருக்குல்ல, புருவமத்தி ஒரு ஸ்தானம். இது வரனா இது அசி. இப்போ காசிக்கு போனால் கூட நிறைய பேர் காசியில் போய் குளிப்பாங்க, கங்கையில் குளிப்பாங்க, விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுவாங்க, அங்கே எங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த வரணா அசி 2 நதிகள் சங்கமமாகிற இடம் ஒன்று இருக்குது உள்ள. இந்த ஜெயகிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தத்துவஞானி ஒருத்தர் இருந்தார், புத்தர் மாதிரி. ஐ திங்க் சென்னைன்னு நினைக்கிறேன், அவர் சென்னை தான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு 300 ஏக்கரில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அந்த காலத்தில் பண்ணியிருக்கேன். 300 ஏக்கரில் காசியில். அதுக்குள்ளே தான், அது வழியாக தான் போகணுமா உள்ள. ஏன்னா வரணாசிங்கிற அந்த சங்கமத்தை அந்த சங்கமம் ரொம்ப முக்கியமான பிளேஸ். அதனால தான் நம்ம திரிவேணி சங்கமம் அதெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். ருத்ரப்பிரயாக, தேவப்பிரயாக, கர்ணப்பிரயாகலாம் இருக்குது, அதை அழைச்சிட்டு போகிறேன். அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா இது இது இந்த காசிங்கிறது இங்கே தான் நமக்கு பூலோகத்தில் அதை காமிக்கிறாங்க. மேலே இருக்கிறது தான் கீழே இருக்குது, வெளியில் இருக்கிறது தான் உள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, மேலே இருக்கிறது தான் கீழே இருக்குது, ஆகாயத்தில் இருக்கிறது தான் பூமியில் இருக்குது. பூமியில் என்னெல்லாம் நீ பார்க்குற இருக்கோ, வெளியில் என்னெல்லாம் பார்க்குறியோ, வெளியில் உனக்கு வெளியில் என்னெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது. எஸ்பெஷலி அந்த சிதாகாசத்தில் இருக்குது. இது கதையோ கற்பனையோ இல்லை, இதெல்லாம் ஞானிகள் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. அடியேன்னு அதை நான் உணர்றேன், பூரணமாக உணர்றேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதா? அப்போ இந்த புருவமத்திக்கு வர்றது தான் விழிப்பு நிலை. நீ விழிச்சுக்கிட்டேன்னா, இப்போ நம்ம அடியார்கள் யாரெல்லாம் இந்த குமரன் வேதத்தை விரும்பி தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானோ அவனுக்கு முக்தி நிச்சயம். ஏதோ நண்பர் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணன்னு இல்லாமல், ஏதோ நல்லா இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணன்னு இல்லாமல், சப்ஸ்கிரைப் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தானா அவனுக்கு நம்மளுடைய ஆடியோஸ் நிச்சயமாக முக்தி தரும். நான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். இது ஒரு பக்கம். அப்போ புருவமத்திக்கு வர்றது தான் வைராக்கியம். என்ன வைராக்கியம்? நீ புருவமத்திக்கு போகணுங்கிறது ஒரு உன்னதமான நிலை. அங்கே நீ அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த பூரணத்தை அறிய போகிற, அடைய போகிற. அதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்ததாக இருக்குது, எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்குது. அங்கே தான் சிவ தரிசனமாகும். அப்போ அதை முதல்ல செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு எடுக்கிறல்ல, அதுதான் வைராக்கியம். எது மேலானது அதை முதல்ல செய்வோம், பாக்கி அப்புறம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பாக்கி அப்புறம் பார்ப்பேன். நான்லாம் இப்போ சொல்கிறேன், நான் பெரிய துறவிலாம் கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், தள்ளி போடுறேன். ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்டேன். எது மெயினோ அதை அடைவோம் முதல்ல. எது மேலானதோ அதை அறிவோம். எதை அச்சீவ் பண்ணுமோ அதை அச்சீவ் பண்ணுவோம். அப்புறம் இதெல்லாம் 2வது பட்சம்தான். இந்த 2வது பட்சம் எது முதல் எது 2வது அதுவே தெரிய மாட்டேங்குது. முதல் எது பீரியாரிட்டி. இப்போ காலையில் வீட்டை விட்டு கிளம்புறீங்க, ஒரு 10 வேலை இருக்குது, எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் வீட்டிலே எழுதிடணும் உட்காந்து. இல்லை நைட்டு உட்காந்து எழுதிடணும். மறந்து போயிட்டேன்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பீரியாரிட்டி நீ கொடுத்து எழுதணும். வாழ்க்கை ஃபுல்லாக பீரியாரிட்டி கொடுக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ எது முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது அறிவு வந்துடுச்சுன்னா, இதுதான் முக்கியம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிச்சுன்னா, இதுதான் அனந்தம், இதுதான் நிரந்தரம்ங்கிறதுலாம் தெரிஞ்சிச்சுன்னா, இதுதான் மெய்ப்பொருளுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ அதை முதல்ல செய்ய வேண்டியதானே. அதை 60 வயசுக்கு மேலே பண்ணுறேன், 80 வயசுக்கு மேலே பண்ணுறேங்கிறிய. அப்போ நீ தூங்குறன்னு தானே அர்த்தம். சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கான்,
எல்லாம் பொய்யை டார்கெட் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், ரத்த உயர்வாக செஞ்சுறான், சாவுறாங்கிறத அவனுக்கு தெரியல. மெய்ப்பொருளை ஒன்று அச்சீவ் பண்ண ஒன்று அச்சீவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், 12 ஆண்டுகள் இந்த மாதிரி இந்த 108 உபநிஷத்துன்னு கேளு. நான் அடியார்களுக்கு சொல்கிறது எல்லாம் இதே தான். நீ வேதத்துக்கு மேலே ஒரு பிரமாணம் கொடுக்கறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது, அங்கீகாரம் கொடுக்கறது, என்ன மாதிரி மனிதர்களை சாமானியர்களை பேச வைக்கிறது, எது பேச வைக்குது? எது பேச வைக்குது? இந்த மெய்ப்பொருள் இதில் இருக்கக்கூடிய சத்தியம் கேட்குற யாரையுமே மறுக்க முடியல, யாராலையும் மறுக்க முடியல. சத்தியமாக இருக்கிறதுனால தானே நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டீங்களே. அப்போ இதுக்கு மேலே பிரமாணம் யார் வேணும்? வேதம் சொல்லுது, பல கோடி வருஷமாக கர்ண பரம்பரையாக காது வழியாக கேட்டு கேட்டு வந்து இதுக்கு எங்கிட்ட வந்து உங்ககிட்ட வரைக்கும் வருது. அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அர்த்தத்தை விவரிக்கிறாரு. அப்போ அதை முதல்ல செய்ய வேண்டியது தானே. இதாங்க வைராக்கியம், இதாங்க விழிப்பு நிலை. இந்த அறிவு வந்துருச்சுன்னா துரிதமாக நான் முன்னாடியே சொல்லுவேன், இதான் நல்லதுன்னா இது செய்ய வேண்டியதானே. இதை செஞ்சால் நீ விளங்குவேனா, செய்ய வேண்டியதானேன்னா வீட்டுக்குள்ளே நுழையிறேன், இருட்டாக இருக்கே, நான் 60 வயசுக்கு மேலே லைட்டை போட்டுக்கிறேன்னு சொல்கிற பண்பாடு என்ன பண்பாடு? என்ன அறிவு? நீ மனுஷனா? நீ யார்? நேரம் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்லு. 25 வயசில் நேரம் இல்லை சொல்லு, ஒத்துக்கிறேன். 35 45 ஒத்துக்கிறேன். 50 வயசுக்கு மேலே நேரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ இல்லை. எது மேலான தத்துவமே தெரியல, எது மேலான குறிக்கோள்னு தெரியல, எது மேலான லட்சியம்னு தெரியல. பொய்யுக்கு உயிரை கொடுக்குற மெய்யுக்கு ஒருத்தன் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக. உயிரை கொடுக்க சொல்லுது வேதம். பிரம்மம் எனக்கு உயிரை கொடுன்னா கேட்குது. பொய்யையே நம்புறது, பொய் பின்னாடியே போகிறது. அதனால அவனும் நொந்து போய் குடும்பத்தையும் 2 பண்ணி எவ்வளோ முட்டாள்தனம், எவ்வளோ முட்டாள்தனம். அவனை முட்டாள்னு சொல்லலாம், கோபம் வரும். அதான் தியானேன்னு வைராக்கியம். உற்று கவனிச்சாதான் வைராக்கியம் வரும். ஏகாந்தமாக இருந்து ஃப்ரீக்குவென்சியை குறைச்சாதான் வைராக்கியம் வரும். இல்லைன்னா வைராக்கியம் எது? வைராக்கியம்னா என்ன? எது முதல்ல செய்யணும், எதை தள்ளி போடலாம். தள்ளி போடுறதுன்னு என்னது? நீ வேண்டானே சொல்லலை, இதை முடிச்சுட்டு அதை எடுத்துக்கோ, அவ்வளோதான் என்னுடைய கருத்து. உனக்கு வாழ்க்கையில் எது முதல்ல எது செகண்டு தெரிஞ்சுக்கோ. இந்த அடிப்படை ஆடு மாடு செய்கிற வேலையே செஞ்சுட்டு ஐயே செத்து போகாத. ஸோ அனந்த நித்யானந்த சிதாத்மனி, இங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்குள்ள எல்லாம் இருக்கிறது அந்த பரம்பொருள் தான், சித்து தான். எதி ராமபதே அசோ பரம் பிரம்மம் அபியதே. அப்படி இந்த ராமபதத்தின் மூலியமாக பிரம்மத்தை தான் ராமபதமாக கூறுகிறார்கள். சின்மய அடுத்ததும் சின்மயனே சொல்லிட்டு வருது. இது சித்து, உருவம் எடுக்கிறதெல்லாம் சித்து, புரியுதா? சித்துனா அம்பாள், சித்துனா பெருமாள். இதில் 2ல் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். சின்மயே ஷியாத், சித்தாக இருப்பதால். அறிவு தத்துவம் இருக்கே சொல்லியிருக்கோம். பிராணன் சொன்னாலும், ஹிரண்ய கர்ப்பன் சொன்னாலும், விஷ்ணுன்னு சொன்னாலும், அம்பாள்னு சொன்னாலும், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சொன்னாலும், புத்தி தத்துவம் சொன்னாலும், சித்தன்னு சொன்னாலும், உயிர்னு சொன்னாலும், ஆத்மான்னு சொன்னாலும் எல்லாம் பெருமாளை தான் குறிக்கும், இல்லை அம்பாளை குறிக்கும். 2ம் ஒன்று தான். ஒரு உபநிஷத்தை சொல்லியாச்சு. அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம், ஏன்னா இந்த வாழ்நாள் ஃபுல்லாக குழப்பத்திலே இருக்கான் மக்கள். மெய்ப்பொருளை பேசுகிற இன்டர்பிரேட்டர் இல்லை. கொள்கையை பேசுகிறதுக்கும் தனக்கு சாதகமானவங்களுக்கு பேசுகிறதுக்கும் தன்னுடைய பொழப்பு ஓட்டுறதுக்கும் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. உபநிஷத்து தனக்கு கொள்கைக்கு சாதகமாக இல்லைன்னா உபநிஷத்து ஓவரில் போய் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவானுங்க. அப்படி தான் இருக்கானு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். கொள்கையா மெய்ப்பொருளான்னா கொள்கை தான் முக்கியங்கிறான். அது தோற்று போயிடும், இல்லாமல் போயிடும். சத்தியம் என்றைக்கும் தோக்காது. அதனால தான் அது தொடர்ந்து வருது.
சின்மயே ஷியாத், சின்மயமாக இருப்பதால், சித்தாக இருப்பதால், அத்வத்தீயஸ்ய இரண்டற்றதாக இருப்பதால், நிஷ்கலம் எந்த பாற்றும் அதுக்கு கிடையாது, எந்த அங்கங்களும் கிடையாது. இது எது? இதுதான் நிர்குணம். பரம்பொருளுக்கு நம்ம சகுனம் வந்து பூர்வ மத்தியோடு முடிஞ்சு போச்சு. பூர்வ மத்திக்கு மேலே நாதம், பிந்து, கலாத்தீதம்னு கலாத்தீதம்னா என்னது? எந்த பார்ட்ஸும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆமாம், பிந்துக்கும் உருவம் கிடையாது, நாதத்துக்கும் உருவம் கிடையாது. இது புரியுதா? இது வரைக்கும் தான் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் தான் இங்கே பூர்வமத்தியில் நமக்கு தரிசனம் கொடுக்கறது. உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலேன்னு சொல்கிறோம்ல, அந்த பிளேஸை தான் அது சாம்பவி முத்திரத்தில் நடு. அது வேறு ஒன்றும் இல்லை. நடுங்கிறது என்னது? நம்ம தலையில் நடுப்பகுதி. பூர்வமத்திய நடு தான். அதுக்கு காது, மூக்கு, வாய் சந்திக்கிற சந்தி இருக்குல்ல, அதுவும் நடு தான். எங்கே வச்சாலும் அந்த புள்ளி எந்த பக்கம் வெவ்வேறு திசையில் பார்க்குறோம். மேலேருந்து பார்த்தா பிரம்மாரந்திரம், சகசிராரம். காது வழியாக பார்த்தா 2 காது சந்திக்கிற இடம். மூக்கு வழியாக போனாலும் காதுகிட்ட தான் போகும். வாய் வழியாக போனாலும் காது, மூக்கு, தொண்டைன்னு ஒரே டாக்டர் இருக்கிற மாதிரி இந்த தலைக்கு தான் உச்சந்தலையிலேருந்து துறைக்கிறது தான் இது. அது வழியாக தான் இந்த உடம்பை விட்டு உயிர் போகணும். பாக்கி எல்லாத்தோட மேலானது சகசிராரம் வழியாக வெளியில் போகிறது தான் மேலானது. அந்த கதவை திறக்கணும் வாழும்போதே. இப்போ நாபியை விட்டு அவன் மேலே வரல, அவர் எங்கே பூர்வமதிக்கு வர்றது? இப்போ பூர்வமதிக்கு வரணும்னு நினச்சிட்டாலே பெரிய விழிப்பு நிலைங்க. இந்த ஆடியோ கேட்குறவங்க இது நாள் வரைக்கும் அந்த சிந்தனை இல்லாட்டினா கூட, நம்ம 1 மணி நேரம் ஏகாந்தமாக உக்காந்து படிப்படியாக 8 மணி நேரம் சத்வகுணத்தை வளர்க்கணும்னு நினச்சாலே அவனுக்கு அடுத்த ப்ரமோஷன். இந்த ஆடியோவே அவங்கள வழி நடத்தும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்கன்னா நம்மளும் பதில் கொடுத்துடலாம். கிளாஸில் நேராக வந்து பார்க்கணுங்கிற அவசியம். ஸோ சின்மய சியாத் அத்வித்தீயஸ்ய ரெண்டற்றது, நிஷ்கல எந்த பாற்றும் கிடையாது, பகுதிகளற்றது, கண்டமானது அல்ல, அசரீரினக உருவமற்றது இல்லை, உருவமற்றது இந்த சித்து. உபாசகானாம் காமார்த்தம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்கல்ல பக்தர்கள், அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக காரியார்த்தம் பிரம்மனோ ரூபகல்பனா, இந்த பிரம்மமானது உருவத்தை எடுக்கிறது. அது பிரம்ம சங்கல்பம் பண்ணுது, வெளியில் வர்றது தான் அம்பாள்னு சொல்கிறது. அது பிம்பம்னு சொல்கிறோம். பிம்பமும் அலையும் நிலையும் நுரையும் ஒன்று தான். அதில் குழப்பம் இருக்கக்கூடாது. நீர் தான் நிலையாக இருக்குது, அதுதான் அலையாக மாறுது, அதுதான் நுரையாக மாறுது. அவன்தான் பிராக்யன், அவன்தான் தைஜசன், அவன்தான் விஸ்வன், அவன்தான் ஈசன், அவன்தான் ஹிரண்ய கர்ப்பன், அவன்தான் விராடு. புரியுதா? ஒருத்தவன் தான் பலவிதமாக தோன்றுகிறான். ஸோ உபாசகானாம் காரியார்த்தம், உபாசகர்கள் வழிபடுறாங்கல்ல பக்தர்கள், எங்களுக்கு சிரமம் வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு, சுனாமி வந்துடுச்சுன்னு ஏதோ ஒரு பிரச்சனையை போய் பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க, ஈசன்கிட்ட சொல்கிறாங்க, இறைவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? சங்கல்பம் பண்ணுறாங்க. இந்த அவங்க தான் ஆட்சி பண்ணுறது. நல்லா அதுலலாம் நீங்கள் எந்த குழப்பமும் வேண்டாம். இங்கே நடக்கிறது நல்லது கேட்டால் எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணிக்கிறான்? பொழைச்சிக்கிறான். அறிவு இல்லாதவன் துக்கத்தில் மாட்டிக்கிறான். துக்கப்படுறதே அறியாமை தானே. துக்கப்படுறதே அறியாமை தானே. என்னத்தை அறியலை? மெய்ப்பொருளை அறியலை. ஏன்னா உனக்கு நேரமே இல்லையே. என்ன கொடுமைன்னா ஒன்றுமே தெரியல, ஒரு அறிவும் இல்லை, ஆனால் அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கை நடத்தின்னு இருக்கான் பாருங்க. அதுதான் கொடுமையிலையும் கொடுமை. அவரே ஜட்ஜி எல்லாத்துக்கும், ஆனால் அவர் கைதியாக இருக்காருன்னு அவருக்கு தெரில. புரியுதில்ல? அவர் தான் எல்லா ஜட்ஜியும் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே அவர் தான் எடுப்பார், ஆனால் அவர் கைதியாக இருக்கார். அது தெரியல அவருக்கு. உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மனோ ஸ்வகல்பனா ரூபகல்பனா. பக்தர்களுடைய மக்களுடைய காரியத்துக்காக யதா யதாஹி தர்மஸ்ய அந்த தத்துவப்படி இந்த உருவத்தை எடுக்கிறாங்க. ரூபஸ்தானாம் தேவதானாம்,
ரூபம் எடுத்தது யார் யார்? தேவதானாம் புன்ஷ ஆணு, ஸ்ர அங்கா, ஸ்ரீய ஸ்ரீயாதி பெண்கள் ஆண்கள் எல்லாமே கல்பனை தான். திவ 2 பேராக இருக்கிறது, சத்துவாரி 4ஆக இருக்கிறது, சடஷ்டானம் 6ஆக இருக்கிறது, சட அஷ்டானம் சட 6 8 தச 10 துவாதச 12 ஷோடச 16 அஷ்டாதச 18 இப்படின்னு நம்பர் பிரிஞ்சுக்கிட்டே போகுது. எல்லாம் அணுக்களாக பிரிஞ்சு போகுது. எல்லாம் ஒரே அணு தான், எந்த மாற்றமும் இல்லை. சத்துக்குடைய எல்லா தத்துவமும் சித்துக்கிட்டே இருக்குது. ஒன்று பிம்பமாக இருக்குது, ஒன்று ஒரிஜினலாக இருக்குது. ஒன்று நிஜம், ஒன்று நிழல். ஒன்று சத்து, ஒன்று சித்து. ஒன்று அசையும், ஒன்று அசையாது. புரியுதில்ல? ஒன்று அன்பு, இன்னொன்று அறிவு. இந்த விழிப்பு நிலைக்கு போனால் தான் நீ அன்பு சொருப்புன்னு தெரியும். அது வரைக்கும் உனக்கு பகைமை இருக்கும், துவைத்தம்லாம் இருக்கும். விழிப்பு நிலைக்கு போனால் தான், புரோமத்திக்கு போனால் தான். விழிப்பு நிலைன்னு சொல்லுது புரோமத்தி, துரியம், அகம், கான்சியஸ், சத்து. யார் போகிறா? சித்தான நீ போகிற. அப்புறம் இப்படி சொன்னாங்க. சங்காதி பிரியத்தான். கையில் சங்கு, சஹசிராந்தா அஸ்த, ஆயிரக்கணக்கான கைகள், விஸ்வரூப தரிசனம், தாசாம் வர்ண, அதில் நிறம், வாகனம், ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு வாகனம், எல்லாம் கல்பனா, எல்லாமே கற்பனை. ஏன் இத்தனை கடவுள் வரணும்? ஏன் இத்தனை கற்பனை பண்ணணும்? இந்த அடியார்கள் அறிவு நிலையில் இத்தனை வெரைட்டியில் இருக்காங்களா இல்லையா? இப்போ இந்த அறிவு நிலை, இறைவனை பற்றிய அறிவு நிலை எத்தனை பர்சன்டேஜ் அறிகிறானோ அத்தனை பர்சன்டேஜ் விளங்குறான். எத்தனை பர்சன்டேஜ் அறியாமல் இருக்கிறானோ அத்தனை பர்சன்டேஜ் அல்பமாக இருக்கான். புரியுதா? அவனுடைய அறிவு விரிய விரிய அவனுடைய மகத்துவம் விரிவடையுது, விஸ்வரூபமாகுது. அவனுடைய மெய்யறிவு இல்லாத நிலையில் அவன் குறுகி சுருங்கி, இப்போ நான் லாக் ஆகிட்டேன்னு சொல்கிறானா இல்லையா? என்ன காரணம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவனை லாக் பண்ண முடியுமா? ஆத்மாவை லாக் பண்ண முடியுமா? எது லாக் ஆகிருக்குப்பா? உன் மனதை லாக் பண்ணி வச்சுருக்கு. உன்னுடைய மனம் யார் லாக் பண்ணி வச்சுருக்கா? நீயே நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், என்னுடையது. அந்த அகங்காரம் லாக் ஆகிருக்கு. இப்போ நான் எனக்கு சொல்ல முடியல. ஒரு காலத்தில் அப்படி ஆடினே ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமாக. அப்போ சொல்ல வேண்டியதான் நான் எனதுன்னு. இப்போ சொல்ல வேண்டியதானே நான் எனதுன்னு. அப்போ சொன்னீங்களா நான் எனது, நான் கடினமாக உழைக்கிறேன், நான் கடினமாக அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், செலவு பண்ணுவேன், உதாரித்தனமாக இருப்பேன், ஊரை சுற்றுவேன், மிஸ்யூஸ் பண்ணுவேன் பணத்தை. இப்போ பண்ண வேண்டியதானே? இப்போ என்னத்தை லாக் பண்ணி வச்சுருக்கே? உன்னுடைய அகங்காரத்தை லாக் பண்ணி வச்சுருக்கு. யார்? நீயே. உன்னுடைய புத்தியை நீ சொல்லுவ. என்னுடைய புத்திப்படி நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, இனிமேல் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறல்ல. புத்திக்கு அப்பால் ஒன்று இருக்குது, அது பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலை தான் விழிப்பு நிலை. அதுதான் கான்சியஸ், சாட்சியாக இருக்குல்ல, அதுதான் விழிப்பு நிலை, அதுதான் துரியம், அதுதான் அகம், அதுதான் பரம்பொருள். இப்போ வர்ணம், வாகனம் எல்லாம் கல்பனா. சக்தி, சேனா கல்பனா. என்னுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? என்னுடைய படைபலம் என்ன தெரியுமா? எல்லாம் கல்பனா. பிரம்மன் ஏவகி பஞ்சதா, சிவம், சக்தி, விஷ்ணு, கணேசன், சூரியன், 5 தத்துவம். பிரம்மன் ஏவம் ஹி பஞ்சதா, ஒன்று தான் 5 ஆகியிருக்கிறது. முதல்ல ஆரம்பத்தில் 5 கடவுள் தானே. முதல்ல ஆரம்பத்தில் பிரம்மா, விஷ்ணு, சாரி சிவன், சக்தி, முருகன், கணபதி, சூரியன். எனக்கு முருகன் கிடையாது அங்கே, அதுக்கு பதிலாக விஷ்ணு. சிவம், சக்தி, விஷ்ணு, கணபதி 4 பேர். சூரியன் ஒன்று 5 தான்.
மார்க்கம். முருகனை சேர்த்தார் ஷட் தரிசனமாக. அந்த 5 தான் தேவர்களா முதல்ல கல்பிதம். பிரம்மன் ஏவம் ஹி பஞ்சதா கல்பிதஸ்ய சரீரஸ்ய தஸ்ய சேனாதி கல்பனா. கற்பனையில் தான் அவனுக்கு உடம்பு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வடிவத்தை இது வடிவம்லாம் எப்படி அமைக்குது? அது கர்மா அப்படி அமைச்சிக்குது, தானே அமைச்சிக்குது. இப்போ உங்கள் அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதுக்கு யோகிதா இருந்தால் நீங்கள் தான் அதை செதுக்குறீங்க, நீங்கள் தான் அந்த வரைகிறீங்க. உங்களுடைய இந்த ஜென்மாவுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வச்சு உடம்பு, மனசு, அறிவு, உடம்பு எல்லாம் அதில் தான், லோகம் எல்லாம் அதில் வருது. அனந்த விஜயம், அது பேர் என்ன? அனந்த விஜயம். கரெக்ட். அனந்த ஜெயம் இல்லை, அனந்த விஜயம். வெற்றி மேலே வெற்றி, பூர்வமத்தியில் வெற்றி மேலே வெற்றி, அனந்த விஜயம். ஒரு உன்னதமான இதை எப்பயோ சொன்னிருக்கோம். எப்படி சொன்னோம்னா பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ்லாம் பூர்வமத்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? மந்திரம் இப்போ வருதா? பிரம்மாதீனாம் வாச்சகோ அயம் மந்த்ரோ அன்வர்த்தாதி சஞ்ஞகः. பிரம்மாதீனாம் வாச்சகோ, பிரம்மாதீனாம் பிரம்மத்தின் பெயர் இருக்குல்ல, அதை வந்து வாச்சகம்னு சொல்கிறது. ஒரு கடவுள் இருக்கார், அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் அயம் மந்த்ரோ, அவங்கள சார்ந்த மந்திரங்கள்லாம் இருக்குது. அன்ப அர்த்தாதி, அதுக்கு அர்த்தமும் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. ஒரு கடவுள், அதுக்கு நாமம், ரூபம், மந்திரங்கள்லாம் இருக்குது. ஜப்தவ்யோ மந்திரினாம் நைவ வினா தேவக பிரசீததி. ஜப்தவ்யோ, நீங்கள் அதை ஜபிக்க. இது ஜபிக்கிறது ஒரு யோகம் இல்லையா? இதுக்கு முக்திலாம் உண்டு, கைவல்யம் இல்லை. கைவல்யத்தை, ஞானத்தை தவிர வேறு எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. எல்லா மார்க்கத்துலேயும் விடுதலை இருக்கும், சித்திகள்லாம் கிடைக்கும், நிரந்தரம் இல்லை. இந்த கிரம முக்தின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஜீவன் முக்தனா வாழ்வ, இல்லை நேற்று சொன்ன மாதிரி சாலோகம், சாரூபம், சாமீபியம், சாயுஜ்ய நிலையில் இருப்பேன். ஆனால் கைவல்யங்கிறது ஸ்வரூபத்தில் போகிறது, ஸ்வரூபமாக இருக்கிறது. புரியுதா? இரண்டற்ற அத்வைத நிலையில் இருக்கிறது. அது வந்து ஞானம் ஒண்டி தான் கொடுக்குது. இப்போ இந்த ஜப்தவியம், எந்த ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு கடவுளை நீ 1000 கடவுள் இருக்காங்க, 1000 மந்திரம் இருக்குது, அதை ஜபிக்கிறல்ல, அப்படி மந்திரங்களை ஜபிக்கிறதுனால நைவம் வினா தேவக பிரசீததி. அப்படி ஜபிக்கிறதுனால தேவதைகள் பிரசீதம் அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. இறைவனுக்கு மந்திரம்தான் உணவுன்னு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ஞானம்தான், இப்போ நீங்கள் கேட்குற இந்த சிரவணத்தினுடைய அமிர்த தத்துவம் தான் பரம்பொருளுக்கு உணவுன்னு சொல்லியிருக்கோம். காது கொடுத்து கேட்குறது, பாட்டு நிவேதனம், வேட்டு நிவேதனம், காட்டு நிவேதனம். காட்டு நிவேதனம் தான் பொருட்களை எல்லாம் வச்சு, பழங்கள் இதெல்லாம் வச்சு, பொங்கல் எல்லாம் வச்சு நிவேதனம், அது காட்டு நிவேதனம். அப்புறம் வேட்டு நிவேதனம், வெடி வழிபாடு, சாஸ்தா. அப்புறம் பாட்டு பாடுறாங்க இல்லையா, அதில் லயமாகிறது. பாட்டு இறைவனுக்கு பிடிக்கும், இசைகிறாரு. ஏன்னா ஓங்காரம் இருக்குது அதில். ஓங்காரம் தான் நீட்டு சொன்னால் பாட்டாயிடும். அதுபோல் ஜப்தவியோ மந்திரனா, மந்திரங்களை ஜபிக்க. எப்படி ஜபிக்க? நைவ வினா தேவக. ஒரு ஜபிக்காமல் நீ அதாவது பூஜையை பண்ணுற, கிரியா பண்ணுற, அங்கே மந்திரத்தோடு பூஜை பண்ணணும். புரியுதா? நிவேதனம்னா நிவேதனம் பண்ணுறேன்னு சொல்லணும் சுவாமிகிட்ட. மந்திரம் இருக்கணும், அவங்க நாமத்தை சொல்லணும். நைவம் வினா தேவக பிரசீத. அது இல்லாமல் தேவதாவுக்கு இன்பம் இல்லை. ஜபிக்காது தேவர்களுக்கு இன்பம் இல்லை. கிரியா கர்ம ஜெயா கர்த்திருநாமார்த்தம்
மந்த்ரோ வதத்தியத கிரியா கர்ம இந்த பூஜையெல்லாம் செய்பவர்களுக்கு கர்த்ருநாம் அர்த்தம் செய்பவர்களுக்கு அதனால் அர்த்தம் மந்திரங்களை ஜபிக்கிறதுனால வதத்திய சொல்கிறதுனால மந்திரத்தை சொல்கிறதுனால அர்த்தம் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது. பூஜை செய்கிறதுனால ஐஸ்வர்யங்கள் உண்டு. ஏன்னா சொன்னேன் நான் சித்தின்னு சொல்லியிருக்கேன். சகுன வழிபாடு பண்ணால் சித்தி, சகுன வழிபாடு. நிர்குண வழிபாடு பண்ணால் முக்தி. புரியுதா? இப்போ நம்ம நிர்குணமாக பூஜை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா? பொருட்கள் இல்லாமல் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் சிரவணம் பண்ணுறதுனால இந்த மந்திரத்தை, இந்த யாகத்தை, இந்த பூஜையை செய்கிறோம். அதனால் அப்படி கிரியா கர்மா இதெல்லாம் செய்கிறதுனால யார் செய்கிறாங்களோ கர்த்துநாம் அர்த்தம் அவங்களுக்கு கிடைக்கும், பொருள் கிடைக்கும். மனநாத் திராணான் மந்திரம் ஜபிக்கிறதுனால என்ன? மந்திரம் ஜபிக்கிறதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறது, அது பேர் மனனம். இப்போ நான் சொன்னல நேற்று முதல்ல சிரவணம் பண்ணுங்கள், அப்புறம் மனனம் பண்ணுங்க. மனனம்னா என்னது? இந்த கருத்தை திரும்ப ஒரு ரெவ்யூ பண்ணுறது. எத்தனை முறைனா எத்தனை முறை உனக்கு அது உன்னுடைய உயிரில் கலக்கிற வரைக்கும் அந்த மந்திரம் உனக்கு திரும்ப திரும்ப அதை சிந்திக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சிந்திக்கிறதுனால, அதாவது இறைவன் பார்த்திங்கன்னா மந்திரத்தை ஜபிக்க பக்தன் மந்திரத்தை ஜபிக்க ஸ்தூலமாக அவன் ஜபிக்க அவனுக்கு இறை தரிசனம் ஆச்சா. யோகிகள் என்ன பண்ணுறான்? நினைக்க சத்தை நினச்சிக்கிட்டு உக்காடுறான் இல்லையா, அவனுக்கு முக்தி. ஞானிக்கு சிந்திக்க இப்போ ஜபிக்கிறது நீண்ட நேரம் நடக்குமா, நினைக்கிறது நீண்ட நேரம் நடக்குமா, சிந்திக்கிறது நீண்ட நேரம் நடக்குமா? சிந்திக்கிறது நீண்ட நேரம் நடக்கும். எப்போ நினைப்ப நீ? நினைக்கிற தருணம் யோகத்தில் உட்காந்து தான் நினைக்க முடியும். ஆனால் சிந்திக்கிறது எங்கேருந்து வேணாலும் சிந்திக்கலாம். கண்ணை திறந்துலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் சிந்திக்கலாம். ஒன்றையே சிந்தி, வேறு ஒன்றையும் சிந்திக்காதேன்னு சொல்லியிருக்கேனே. எப்பயோ ஏதோ சொன்னது இப்போ அதெல்லாம் மந்திரமாக நமக்கு உபயோகமாக இருக்குது. ஒன்றை மட்டுமே சிந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? எது மெய்ப்பொருளோ, எது முதல்ல அறியணுமோ அதை முதல்ல சிந்தி, அதில் சித்தி பண்ணிக்கோ. அப்புறம் எதை வேணாலும் சிந்திச்சுக்கோ. வேறு எதை நீ சிந்திக்க முடியாது. எதை சிந்திச்சாலும் அதுக்குள்ளே வந்துடும் அப்புறமா. இப்போ அது தெரியாமல், ஒன்றை தெரியாமல் சீரவை சிந்திச்சிட்டு இருக்கல்ல, அதை நிறுத்து. ஒன்றை சிந்தி சிந்திச்சின்னா அந்த ஜீரோக்கள்லாம் அந்த ஒன்றில் அடங்கிடும். ஒன்று ஜீரோவில் அடங்காது, ஜீரோக்கள் எல்லாம் ஒன்றில் அடங்கிடும். அதனால் மனநாத்து திராணான் மனனம் பண்ணுறதுனால, மந்திரங்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறாங்க? மந்திரங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு சொல்லுது. மனனம் செய்கிறதுனால. அப்புறம் திராண அந்த வார்த்தை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், காப்பாற்றும். அந்த வார்த்தை உன்னை காப்பாற்றும். மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க. மந்திர சித்தின்னு சொன்னால் அந்த மந்திரத்தை ஜபிச்சா அந்த கடவுள் வருவாங்க. பொய்யல்ல, சத்தியம். செஞ்சு பாருங்கள். எந்த கடவுளை நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அந்த கடவுள் வருவாங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு மந்திரங்கள் வரும்போது அதை நான் பேசுகிறேன். மனநாத்து திராணவான் மனனம் பண்ணுறதுனாலையும் உன்னை இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுனாலையும் அதை மந்திரம்னு சொன்னாங்க. ஸோ அபயஸ்தாஸ்திய தேவஸ்ய விக்கிரகோ யந்திர கல்பனா. அதனால் அபயம் தரும், உங்களுக்கு பயத்தை நீக்கும். தேவஸ்ய கடவுளுடைய விக்கிரகங்களை யந்திரங்களாக பண்ணி, யந்திரம்னா என்னது? உருவம், ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ வேலோ விக்கிரகமோ வச்சு அதுக்கு மந்திரத்தை ஜபிக்கிறது, பாவிக்கிறது. ஏன்னா பக்தியில் பாவிக்கிறது முக்கியம். கல்லை கடவுளாக பார்க்குறோம் இல்லையா?
விக்கிரகத்தை இறைவனாக பார்க்குறோம். அர்ச்சாவதாரம்னே பேர். வைணவத்தில் அர்ச்சாவதாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு உயிர் உண்டு, விசேஷம் உண்டு. மந்திரம் சொல்ல சொல்ல உயிர் பெற்றுரும். மந்திரம் சொல்ல சொல்ல வேல் பார்க்குறவங்களாம் யாருமே வேலாக அதை பார்க்குறதில்ல, முருகனாக தானே பார்க்குறாங்க. யாராவது இல்லை நான் வேலாக பார்க்குறேன் யாராவது சொல்லும் பார்க்கலாம். நிறைய பேர் அதை விக்கிரகம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அபிஷேகம் பண்ணும்போது தான் தெரியும் அது வேல்னு. என்ன கலரு, என்ன அழகு! முருகன்னாலே அழகு அப்படிங்கிறது ஒவ்வொரு போட்டாலும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. அதனால் அபயஸ்ய ஆஷ்ய, அபயஸ்ய ஆஷ்ய, அபயம் தரும் இந்த தேவஸ்ய, தேவரின் கடவுளுடைய விக்கிரகங்களை யந்திரமாக கல்பனா பண்ணாங்க. வினா யந்திரேன சேத் பூஜா தேவதா நான் பிரசித்தி. விக்கிரகம் இல்லாமல் நீ பூஜை பண்ணு. எப்படி அங்கே மந்திரம் இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சோ, இங்கே யந்திரம் இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாதுங்குது. அப்போ மந்திரம் யந்திரம் தந்திரம்னு சொல்லுவாங்கள்ல. மந்திரம்னா சுவாமியினுடைய நாமம் ஸ்துதி, யந்திரம்னா அதனுடைய வடிவம், தந்திரம்னா உன்னுடைய பிரார்த்தனை. சுவாமிகிட்ட இடையில கேட்பேன், மந்திரத்தை சொல்லி கேட்பேன், முக்தி கொடு புத்தி கொடுன்னு கேட்பேன். அது வினா யந்திரேன சேத் பூஜா தேவதா நான் பிரசீதத்தி. யந்திரம் இல்லாத பூஜை சிறக்காது, இன்பமடையாது, தேவதா இன்பமடையாது. ஸ்வபூஜ்யோ ஜோதிர்மயோ அனந்த ரூபி ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்தி. போதுமா? யார் ஸ்வயம் ஜோதி அனந்த சக்தி? எங்கேயாவது காமிக்கிறீங்களா? அது இப்போ தான் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. குரு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிளாக்லாம் போச்சு. ஒன்றும் செய்யலை. அவர் ஒன்றும் உருவாக்குறாரா, கிரியேட் பண்ணுறாரா? கிடையாது. கொஞ்சம் தூசு தட்டுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. குரு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தூசுக்களெல்லாம் தட்டி விடுறாங்க. அவ்வளோ கண்ணு கிளீனாக தெரியும். கொஞ்சம் ஆயின்மெண்ட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அதுவும் அவங்க கருத்து இல்லை, எல்லாம் ஏற்கனவே மந்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் யார் யாருக்கு கண்ணை திறக்கணுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் க்ளீனாக தெரியுது. எது வரைக்கும் எல்லாமே தெரியுது. இறைவன் எங்கே இருந்தாலும் நான் பிடிச்சிருவேன், பார்த்துருவேங்கிற நம்பிக்கை வருதா இல்லையா? அதனால் ஸ்வபூ தானே விளங்குவது. ஜோதிர்மயோ ஜோதியாக இருப்பது, சுடராக இருப்பது, தானே விளங்கும் சுடர் ஸ்வயம்பு. அனந்த ரூபி எல்லையற்ற உருவங்களை எடுத்திருக்கு. ஸ்வேன ஏவ பாஷ்யத்தை தானாகவே விளங்குகிறது. சுயம் பிரகாசம் சொல்ல, சுயம் ஜோதி மட்டும் இல்லை, தானாக விளங்குது. சுயம் ஜோதினா ஒரு பொருளை எரிச்சா ஜோதி வரும். ஆனால் புயல் வேணும்ல, அதுவே புயல், அதுவே வெளிச்சம், அதுவே வெப்பம், அதுவே விளக்கு. அனந்த ரூபி ஸ்வனேவ பாஷதே தானாகவே, ஸ்வ ஏனேவ பாஷதே தானாகவே விளங்குகிறது. ஜீவத்வேன சமோ யஷ்ய சிருஷ்டி. இந்த எல்லா ஜீவத்வேன எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் சமமாக இருக்கிறது, அந்தர்யாமியாக இருக்கிறது, அந்தராத்மாவாக இருக்கிறது. யஷ்ய சிருஷ்டி சிதி லய ஷ. எப்படி என்றால் சிருஷ்டி சிதி லயமாக இருக்கிறது, தோற்றுவிக்கிறது, தோன்றும் நிற்கும் மறையும் பொருளாக இருக்கிறது. இந்த சுயம் ஜோதினா என்ன வரணும்? 5 வரணும். அதோடைய சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரக. யாரு? தத்துவமசி. நீதானது, நீதானது. இது யாருமே சொல்ல மாட்றான், சொன்னாலும் பொறாமப்படுறான். தத்துவமசின்னு குரு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது. இவன் கேட்குறவனா அதை ஏற்றுக்கிறான். ஏன்னா அவன் அதை 12 ஆண்டுகள் அதை அத்தியனம் பண்ணி முதல்ல சொன்னால் ஒத்துக்கலையே நீங்கள் யாருமே. முதல்ல நான் சொல்லவும் முடியாது. இப்போ நீங்கள் வெளில போய் அகம் பிரம்மாஸ்மி சொன்னவங்களை என்ன சொல்லுவான்? மென்டல்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டான். என்ன காரணம்? யார் மென்டலு? அவன் மென்டலுங்கிறது அவனுக்கு தெரியாது.
தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறாருன்னு என்ன தப்புன்னு கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன். தன்னையே கடவுள். கடவுள்னா என்னையா? கடவுள்னா என்ன? அன்பு, அறிவு, ஆனந்தம். நான் நல்லவனாக இருக்கிறேன். எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறான்? அன்புன்னு சொல்லுவான், இல்லைன்னா கருணைன்னு சொல்லுவான். இந்த 2 வார்த்தையை தவிர வேறு ஏதாவது வார்த்தை என்ன சொல்லுங்களேன் பார்க்கலாம். கடவுள்னா யாருன்னா ஒன்று அன்பு, இல்லைன்னா கருணை. அன்புனா நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க தான், ஒரே அணு, ஒரே டிஎன்ஏ, ஒரே ரா மெட்டீரியல். எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறான்? ஒருத்தர் வந்து அன்புன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து வாழைப்பழம் தான் கடவுள்னு சொல்கிறாரா? எத்தனை ஞானிகள் பிறந்தான், எத்தனை ஞானிகள் இருக்கிறான், எத்தனை ஞானிகள் போய் சேர்ந்தான், எத்தனை ஞானிகள் வரப்போகிறான், எல்லாம் ஒன்று தான் சொல்லி ஆகணும். இப்போ நாங்கள்லாம் படிச்சுட்டா பேசணும். ஆரம்பத்தில் படிச்சுட்டா ராஜகோபுரம், இந்த வேத அத்தியனம் பண்ணிட்டா ராஜகோபுரம் அடியன் பொறுப்பில் நடந்துச்சு. சொல்லுங்கள். ஞானத்தை இறைவன் கொடுத்துட்டான். எப்பயோ படிச்சிருப்போம், எப்பயோ சுவாமி தான் குருங்கும்போது பெருமையாக இருக்குது. முருகப்பெருமான் சிஷ்யர்கள் நாமெல்லாம் அண்ணா இதை விட என்ன வேணும்? முக்தியும் வேணாம், சித்தியும் வேணாம். இந்த சிஷ்யனுங்கிற அந்த நிலை இருந்தாலே பேரானந்தம், 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 ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். அதெல்லாம் அங்கே அடையிறது இங்கேயே அடைஞ்சிட்ருக்கேன் அடியன். அதனால் தத்துவமசின்னு சொல்ல மாட்டாங்க எந்த குருவும். யோகிதை இல்லாதவங்களை சொல்ல மாட்டாங்க. மந்திரம் வரும்போது சொல்லுவாங்க. ஒரு நாள் உணர்ந்து சொல்லுவாங்க, ஒரு நாள் நீங்கள் உணர்ந்து அதை ஏற்றுவீங்க. அதுதான் ரியலைசேஷனாக இருக்கும். அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மந்திரம் என்ன சொல்லுது? அங்கங்கே நீ பிரம்மமாக இருக்கிற. எப்போ புரியும்? புருவமத்துக்கு வந்தால் தான் புரியும். மூலாதாரத்துலேயும் சுவாதிஷ்டானத்துலேயும் போகத்தில் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்தினா என்ன புரியும்? அதனால் விழிச்சுக்கணும். நீங்கள்லாம் விழிச்சுக்கிட்டீங்கிறது எனக்கு ஒத்துக்கிறேன். நான் அவ்வளோ சாதாரணமாக ஒத்துக்க மாட்டேன், இப்போ ஒத்துக்கிறேன். என்ன காரணம்? தொடர்ந்து இதை கேட்கணுங்கிற ஒரு முமுட்சு இருக்குல்ல, இது தீவிர கதி அடையணும். தீவிர கதி அடைந்து இந்த சத்துவகுணம் 8 மணி நேரம் வளர்ந்து ஒரு நாளைக்கு முதல்ல இதை பண்ணிவிட்டு மறுவேளையை பார்ப்போன்னு ஒரு நிலை வரும். எனக்கு அது வந்துச்சு. ராஜகோபுரம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா முருகன் வேலையை விட வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு. இப்போ நான் அடியன் செய்கிற வேலை எல்லாமே முருகன் வேலையாக தான் பூரணமாக நம்புகிறேன். தேவன்லேருந்து சொல்லுவேன், அவர் சொல்கிறாருமே. இன்றைக்கி அதை நல்லா செஞ்சு காமிக்கிறார். நம்ப முடியாத காரியம் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதம் முறையாக படிக்கலை, எந்த குருவிட்டையும் போய் படிக்கலை. ஆனால் வேதத்துக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி தான் வாழ்க்கை இறைவன் அமைச்சு கொடுக்குறான். ஞானிகள்னால் 10 இது. ஞானிகள்லாம் ஒன்றும் இல்லையா, அவன் இருக்கிற இடத்துல இருப்பான், எப்போதும் போல் இருப்பான், யதார்த்தமாக இருப்பான். அது நான் சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கேன், அது ஒரு காலத்தில் உங்களுக்கு புரியும். இதை கொம்பு முளைச்சிடுதா இல்லை டே 1லேருந்து டே 1ல் முதல் உபநிஷத்து பேசும்போது நீங்கள் எலி மாதிரி இருந்தீங்க, இப்போ 63வது உபநிஷத்தில் நீங்கள் புலி மாதிரி ஆகிட்டீங்க, அப்படி ஏதாவது இருக்கான்னா இருக்காது. ஏன்? எதுவும் வரலை, எதுவும் போகல, எதுவும் ஆகவும் இல்லை, எதுவும் அழியவும் இல்லை. அழியாத பரம்பொருள் முருகப்பெருமான் நம்மளை வழி நடத்துகிறாரு. அவர் பின்னாடி போகிறோம், எல்லாம் புரியுது. வேதம் அதை அங்கீகரிக்குது. வேற ஏமான்னு சொல்கிறது நமக்கு. அதனால் இது வரைக்கும் இருக்கட்டும். இன்றைக்கி மந்திரம் 14வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சிருஷ்டியில் லயம் வரைக்கும். இதில் 4ல் ஆரம்பித்தோமா, 5ல் ஆரம்பித்தோமா, 10 மந்திரம் பார்த்துருக்கோம். நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கரோ. மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கரியாய் நீயாய் குருவாய் வருவாய் அருவாய் முகனே. தமிழில் தானே பாடினீங்க?